By any chance, do you know Goofy Jen? சின்ன பிரதீப் உங்களுக்கு தெரியுமா? மீம் ஆமா, இது சின்ன வீடியோ பிரதீப்னு. அமிச்சாங்க. Yeah. அவர் செஸ் Yes. நிறைய பேர் காம்படிஷன் டான்ஸ் ஆட வைக்கிறாரு. அங்க பாருங்க. உங்கள மாதிரியே இருக்காரு. 60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி ஜெட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி. நக்ஷத்ரா 2026 போக போக இன்னும் ஃபயரா வேற மாதிரி ஆயிட்டு இருக்கு. அதுல முக்கியமா இப்போ இந்த ஸ்டேஜ்ல எனர்ஜி வேணும்னா அவரை கூப்பிடுங்க சார். டியூட கூப்பிடலாமா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிராகனாக, பல தியாகிகளுக்கு ஒரு உதாரணமா டியூடாக பல பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிஆர் ஃபேனடா நானு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே இப்போ இந்த மொமெண்ட் இஸ் கோயிங் டு பீ a tribute. கூப்பிடலாமா? ஓகே. சத்தம் இங்க கேட்கணும். கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் பிரதீப் பிரகலாதன். ஹலோ டூட், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னங்க சூப்பரா இருக்கு. நீங்களா எப்படி இருக்கீங்க? அப்போ நான் ஆக்சுவலாக இவ்வளோ க்ரௌடு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப பெரிய காலேஜாக இருக்கும் போல இருக்கு. ஆமா, ஆக்சுவலா இதுல நடந்து போனா சென்னைக்கே போயிடலாம். அவ்வளவு தூரத்துக்கு ரேப் வாக் இருக்கு. அவ்வளோ பேர் இருக்காங்க இங்க. அதுலயும் பிரதீப், நாங்க ஒரு 5 மணில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கேர்ள்ஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஹாய், ஒரு ஹார்ட் மட்டும் அவங்களுக்கு கொடுங்களேன், சந்தோஷப்படுவாங்க. இல்லை எல்லாருக்கும் ஹாய், எல்லாருக்கும் ஹாய். ஃபஸ்ட்டு ஐயாவுக்கு வணக்கம். இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அண்ட் உங்களை எல்லாருக்கும் வந்து இவ்வளோ இந்த கல்ச்சுரல்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக நடத்துறதுன்றது வந்து ஆக்சுவலாக வி ஹாவ் டு கிவ் த கிரெடிட் டு ஐயா. அண்ட் ஏன்னா இவ்வளோ அதுக்கு பின்னாடி போகிற எஃபர்ட்ஸ் நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு த ஃபேக்கல்ட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் இப்போ வருவோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஆமா, ரியாலிட்டில அதுலயும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்காமே. இல்ல இருக்காங்க, நான் சொல்றேன். இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ் எல்லாரும் இருக்காங்க. ஆர்ட்ஸ், நர்சிங், பாராமெடிக்கல் சயின்ஸ். ஐயோ ஆமா. இல்லை ஆக்சுவலாக நான் கல்ச்சரல்ஸ் வரும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே ஆடினவங்க இதெல்லாம் சூப்பராக ஆடினீங்க. உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ரொம்ப என்ன சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் கல்ச்சரல்ஸ் வரும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி என்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். என்னடா காலேஜில் வந்து அப்போ நீங்கள் ஆடினீங்களா பாடினீங்களா அப்படிலாம் கேட்டால் எதுவுமே இல்லை. நான் கொஞ்சம் அங்க போய் பேசலாமா இல்ல இங்க தான் இருக்கணுமா? போலாமே. உங்களுக்காக தான் இந்த தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் மோஸ்ட் கம்ஃபர்ட்டபிள் ஸ்பாட் ஃபார் எனி கெஸ்ட் நினைக்கிறேன். உங்களை நேரடியா அப்படி பார்த்து பேசுறது. ஆஹா. பிரதீப், நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க எல்லாரும் சார்பாவும், இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சார்பாவும் ரிக்வெஸ்ட். டூட் படம் பார்த்துட்டு தொட்டாலே பட்டாசா அந்த மொமெண்ட் எல்லாரும் ரசிச்சாங்க. அந்த மொமெண்ட் இப்போ இப்படி ரீக்ரியேட் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஆமா. ஓ அதுவா? ஓகே. முதல்ல நான் எனக்கு ஒன்று தோணுச்சுல, அதை நான் சொல்லிடுறேன். ஐயோ இருமா இருமா இருமா. இப்போ அதான் கல்ச்சுரல்ஸ் வந்தாலே எனக்கு வந்து நான் காலேஜில் இருக்கிறது ஞாபகம் வந்துடும். என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டால், ஏன் நீங்கள் ஆடினீங்களா பாடினீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த ஸ்கூலில் காலேஜில் காம்படிஷன் நடக்கும், குவிஸ் நடக்கும், இல்லை வந்து ட்ராமா போடுவாங்க, இந்த மாதிரி பல விஷயம் நடக்கும்ல. இதில் எதுவுமே கண்டுக்காமல் ஒருத்தன் வந்து வேடிக்கை மட்டும் பார்ப்பான்ல, அந்த ஒருத்தன் தான் நான். ப்ரோ, அப்போ இவங்க எல்லா சார்பாகவும் உங்களுக்கு ஒரு என்ன மாதிரிலாம் எத்தனை பேர் இருக்கீங்க? காலேஜே உங்களுக்கு தான் சார். ஸோ இந்த எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நான் வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்காக நம்மலாம் வருத்தப்பட தேவையில்ல. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, அங்கே ஆடினது 10 பேர் 20 பேர், ஆனால் இங்கே பார்க்குறது நம்ம தான் அதிகம். ஆக்சுவலாக இந்த கல்ச்சுரல்ஸே வந்து நமக்காக தான் நடக்குது. நம்ம வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக தான், நமக்காக தான் இது வந்து ஆடுறாங்க பாடுறாங்க எல்லாமே. அப்போ நம்ம வந்து ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம்ல. இப்போ மேட்ரு என்னன்னா,
என்னப்பா என்னடா வேணும்? ஏய் நான் சொல்றதெல்லாம் கேக்குறீங்களாடா? அவங்க அவங்க லவ் யூ excitement சொல்றாங்க. ஐ லவ் யூ. எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இவங்க ஆடுறது பாடுறது எல்லாமே நமக்காக தான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்மெல்லாம் யாருமே இல்லைன்னா நான் இங்கே தனியாக பேசிட்டு இருப்பேன். நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். நீங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க ஆடுறாங்க, அவங்க பாடுறாங்க. நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கே வேல்யூ இல்லை. ஸோ இங்கே கல்ச்சரல்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள் தான். வாவ் சூப்பர். அதை தாண்டி இருந்தாலும் என்னடா நம்ம வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா லைஃப்ல ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் வந்தா அதுக்கப்புறம் இந்த உலகமே நம்மளை வேடிக்கை பார்க்கும். அந்த பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் சில்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி மற்றவங்கள வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் இந்த வாழ்க்கையே. ஓகே ஓகே சார். ஆக்சுவலா ஃபுல் ஓகே மட்டும்தான். ராகேஷ், நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல முக்கியமா என்ன தெரியுமா? கேள்வியை விடு, இப்ப வேற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது டிராகன் அப்படிங்கிற படம் மூலமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி நம்ம கட்டி போட்டாச்சா, இதே இடத்துல இனி ஒரு குட்டி டிராகன் இந்த காலேஜ்ல ஒருத்தர் சுத்திக்கிறதுக்கு தெரியுமா? யார் அந்த குட்டி டிராகன்? டிராகனை கூப்பிடுறதுக்கு நீங்க தான் அந்த குட்டி டிராகன். இல்ல 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 இல்ல, குட்டி டிராகன் வரதுக்கு முன்னாடி நான் வந்து அகன், ரியல் லைஃப் அகன் 10 வருஷமா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களை இந்த மாதிரி அகன் தானே? ஓகே, உண்மையாவே. ஸோ த ரியல் அகன் உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. the real again meets real again தான். இல்ல ஆக்சுவலா என்னோட டைரக்டர் சொல்லியிருக்காரு, சர்ப்ரைஸ் மச்சி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த சர்ப்ரைஸ் மச்சி, சர்ப்ரைஸ் டூட், விசில் அடிச்சிருங்களேன். அதாவது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பொண்ணுங்கள்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொபோசல் சர்ப்ரைஸ் பண்ணுமா, பசங்கள்லாம் வந்துட்டு ஒரு பிராங்க் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிராகன் படம் இருக்குல்ல, அகனா நான் வந்துட்டேன், டிராகனா நீங்க இருக்கீங்க, குட்டி டிராகனா ஒருத்தர் இருக்காரு. குட்டி டிராகன் அங்க பாருங்க, உங்களை மாதிரியே இருக்காரு. அண்ட் என்ன மாதிரி தான் இருக்காருல்ல? ஆமா ப்ரோ. இல்ல நான் நிறைய பேர் மாதிரி இருக்கிறத தாண்டி இப்போ என்ன மாதிரி சில பேர் இருக்காங்கன்னு நல்ல எனக்கு feeling. சந்தோஷமா இருக்கு. அதுலயும் என்னன்னா, குட்டி டிராகன் அதோடைய ஐடி கார்டோட நாங்க அப்படி உங்க கையால குடுக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். டிராகன் மீட்ஸ் குட்டி டிராகன், அவருக்கான ஐடி கார்டு. பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ். ஏஐல கோர்ஸ்லாம் வந்துருச்சா? சார் என்ன சொல்றீங்க? அவ்வளவு கோர்ஸ் இருக்கு சார் இங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இங்க ஒரு ரெக்வஸ்ட், அண்ணனை 2 வாரம் தெலுங்குல பேச சொல்றீங்களா அப்படின்னு ஒரு தெலுங்கு பாய் கேட்கறாதா. தெலுங்குல என்னடா சொல்லணும்? நமஸ்காரம். సింగారి చీనాదానా నీ ఇంటి దారిలోనా చూసేన పాడుకోనా రింగా రింగా. பட் நிஜமாவே இந்த நேரத்துல இதை கேட்டே ஆகணும். பிரதீப் அவர்கள் வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு லைஃப் டிப்ஸ் சொன்னார்ல, அவருடைய காலேஜ் டைம்ல சூப்பரா படிச்ச ஒரு நபர். ஓகே, இப்போ நீங்க எல்லாம் இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து மீண்டும் ஒரு அழகான ஒரு லைஃப் ஹேக் நீங்க சொன்ன எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நான் போன தடவை சொன்ன லைஃப் ஹேக்கே இவங்க கேட்கல, கத்திட்டு இருந்தாங்க. என்ன 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 ஐயோ, என்ன லைஃப் ஹேக்கு? லைஃபே ரொம்ப சின்னது, அதை ஏன் ஹேக் பண்ணோம்? கொஞ்ச நாள் எல்லாம் போய் சேர்ந்துருவோம். ஜாலியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி தொட்டாலே பட்டாசா மொமெண்ட் வைக்கலாமா? சரி. எஸ், அந்த மொமெண்ட் அப்படியே அங்க ஸ்டேஜ்ல போணுமா? பண்ணுமா? அங்க போயிடுறேன்.
ஆனா அந்த மொமெண்ட் இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் வீடியோ எடுக்கிறோம். ஓகே டூட், அங்க போய் அவங்களே சந்திச்சுட்டு வந்துட்டோம். நிறைய லவ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய பிஆர் ஃபேன்ஸ் இங்க காத்துட்டு இருக்காங்க. உங்களை மீட் பண்ணணும், உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் பகிரணும், கேட்கணும், ஒரு ஹக்கி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டுடுவோமா? எஸ், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் பிஆர் ஃபேன்ஸ் ஆன் ஸ்டேஜ்? ஐயா என்ன எவ்வளவு பேர் வரீங்க? காலேஜே திரண்டு வரும்பா. வாங்க வாங்க எல்லாரும் பிஆர் ஸ்குவாட். ஒரே கேர்ள் ஃபேன்ஸா இருக்கு. வாங்கடா பாய்ஸ், இந்த பக்கம் வாங்கடா கொஞ்சம் பேரு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பிடி சார் மாதிரி சொல்றேன்னு வச்சுக்காதீங்க, நேரா நிக்கணும். ஓகே, சோ பிஆர் அவர்களே, this is your squad from the college. அவங்க உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. நாங்க ஜஸ்ட் பிஆர் பயலுகா? ஆமா, நம்மளுடைய பிஆர் பயலுங்க. இப்போ வந்து என்னன்னா ஒருத்தரா கேள்வி இங்க ஒண்ணு அங்க மாறி மாறி வரட்டும். ஆமா. ஜாலியா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாப்பா இந்தா ஆர்வமா இருக்கே கேளு. உங்களோட பெரிய ஃபேன் நான். நீங்கள் வந்து ரியல் லைஃப் டிராகன், ஐ மீன் காலேஜ்லேயும் அப்படி தான் இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ எங்கள் காலேஜ் பார்த்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்களே, நம்மளும் அந்த மொமெண்ட்டில் போகணுன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இப்போ தோணுதா? அந்த டிராகனா காலேஜில் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. ஆமாம், அதனால இப்போவும் திருப்பி நான் போனேன்னா அங்கே நல்ல பையனாக தான் இருப்பேன். கண்டிப்பாக. இட்ஸ் ஆக்சுவலி a nice lesson தெரியுமா? நம்ம டிராகன் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிருப்போம், பட் காலேஜ்ல நல்லா படிச்சு வாழ்க்கைய பத்தி யோசிங்க அப்படி சொல்லிருக்காரு ஜாலியா. ஓகே, ஆனா காலேஜுக்கே போகாத அவ சொல்றது தான் கஷ்டமா இருக்கு. இது வேண்டாம், உண்மைகள் சொல்ல வேண்டாம். அடுத்து கேர்ள்ஸ் சைடுல இருந்து வரலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. லேயா ஸ்ரீநிதி from School of Law. ஸ்கூல் ஆஃப் லா. ஓகே, என்ன கேட்க போறீங்க? எந்த மொமெண்ட்ல நீங்க டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்க சார்? நிறைய மொமெண்ட்ஸில் வந்து நான் வந்து யோசிச்சிருக்கேன். குட்டி குட்டி பிரிக்ஸ் மாதிரி தான் அது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஹிட் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு 10,000 வியூ வாட்ஸ்அப் காதல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்போது அது ஒரு ஹாபி. ஆனால் அது ஒரு 10,000 வியூ வரும்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா அது ஒரு 1 மில்லியன் அப்படிலாம் போகும்போது இந்த வேலை எனக்கு நல்லா வருதே அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் இதே ஒரு வேலையாக செய்யலாமா அப்படின்னு யோசிச்சு டேரக்டரா. Hello sir, I'm Fatima from BPT Physiotherapy. Sir, எனக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸுக்கு என்னென்ன குவாலிட்டி வேணும் அண்ட் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர்? ஆக்ட்ரஸ்க்கு என்ன குவாலிட்டி வேணும்? ஆக்ட் பண்ணணும். இதுதான் என்னோட மெயின். நான் அதை அவ்வளோதான் பார்க்குறேன். ஸோ நல்லா நடிக்கிறது, அந்த ஸ்கில்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். Hi sir, I'm Devdarshini. I'm from DSEC. So I would like to ask you that by any chance do you know Goofy Jen? சின்ன பிரதீப் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 2 பேர் அதோட மீம் இது வீடியோ அமிச்சாங்க. அவர் செஸ் நிறைய பேர் காம்படிஷன் இது பண்ணுறாருங்க, டான்ஸ் ஆட வைக்கிறாருங்க. அது அவ்வளோ தெரியும். ஓகே. ஹலோ சார், ஐம் லத்திகா, இன்ஜினியரிங். நீங்கள் எங்க கூட அந்த ஹூக் ஸ்டெப் ஊரும் பிளட் கேன் யூ டான்ஸ் வித் அஸ்? டான்ஸ் விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ சார். Hi sir, I'm Aishwarya from MBA Women's College. So I need a ramp walk with you. ஓகே, போயிடலாம். எண்டில். Thank you so much sir. ramp walk. Okay sir. என்ன எல்லாம் கேள்வி கேட்க சொன்னா அவங்களுடைய விஷஸ் ஆசைகள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமா, நான் வந்து உடனே காலேஜ் போகலன்னு சொல்லாதீங்க, பட் நான் காலேஜ் போடும்போது இந்த மாதிரி கல்ச்சரல்ஸும் நடக்கல, இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வரல. அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்டமக் பர்னிங்காக இருக்கு. பட் ஓகே, அந்த சைடும் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அம்மா கேளுங்கம்மா. ஹலோ சார். ஹலோ சார். Hi, ma'am. அர்ச்சனா ஃப்ரம் ஹாய் சார், ஐம் அர்ச்சனா ஃப்ரம் அலைட் ஹெல்த் சயின்ஸ் சார். ஏன் சார் எப்பயுமே லவ் ஃபெயிலியர் மூவியை சூஸ் பண்ணுறீங்க? உங்கள் ஃபேன்ஸாக வந்து எல்லாருமே ஹீரோயினோட ஒரு ஹாப்பி எண்டு கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் டுடே லவ் ஃபெயிலியர் மூவி இல்லையே, அதில் சேர்ந்துட்டேன் தானே சார். சேர்ந்துட்டீங்க, ஆனாலும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தானே சேர்ந்தீங்க. லவ்னாலே ஸ்ட்ரகிள் தானே. ஸ்ட்ரகிள் இல்லாமல் எங்க லவ்? அது எல்லா லவ்லையும் நீங்கள் ஒரு 60 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த கப்பல் கிட்ட போனாலும் போய் கேட்டிங்கனாலும் ஸ்ட்ரகிள் இருந்துச்சா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால ஸ்ட்ரகிள் இல்லாமல் லவ் இல்லை. தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஃபீலிங்ண்ணா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன பிக் ஸ்க்ரீனில் நான் பார்க்குறப்போவா, நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் வரும்போது தேட்டரில் கொஞ்சம் சியர் இருந்துச்சு.
ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு ஷாட் எப்படி கற்றுனாங்க அதுன்றது எனக்கு இன்னும் தாட்ஸ் இருக்குது. அது வந்து ஆடியன்ஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் எனக்கு இன்னுமே அந்த ஃபீலிங் வந்து ஒரு கேள்விக்குறியான ஃபீலிங் தான் எனக்கு. ஏன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோவில் நான் இன்ட்ரோ ஆகும்போது ஆடியன்ஸ் கற்றுனாங்க அப்படின்றது எனக்குமே இன்னும் தெரியாத ஆன்சர். தேங்க்யூண்ணா. ப்ரோ அதுக்கு எங்கிட்ட ஆன்சர் இருக்குது ப்ரோ. பிகாஸ் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தர் மாதிரி தான் இருக்கீங்க. அதுதான் நாங்கள் எல்லாம் ஓன் பண்ணிக்கிட்டோம். நன்றி, தேங்க்யூ. அண்ட் டிஎஸ்சியில் அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ஷன் ஆன பையனை நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா இப்போ இருக்க பிரதீப் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணீங்க பிரதீப், அவரை மீட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட வந்து நீ அன்னைக்கு இது கற்றுக்கிட்டடா, இன்னைக்கு எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குடா அப்படின்னு தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும்னா என்ன தேங்க்ஸ் சொல்லுவீங்க? கூச்சப்படாமல் கேட்குறது. இப்போது இவங்களுக்கு ரேம்ப் வாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை அவங்க என்கிட்ட கேட்டாங்கல்ல, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ அதை பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இப்போ அவங்க கேட்கலன்னா இது நடந்திருக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் கூச்சப்படாமல் கேட்டால் இன்னும் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்கலன்னா அது நடக்கவே போகிறதில்ல. ஆனால் கேட்டுட்டா நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல, கேட்குறது. சூப்பர் ப்ரோ. ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பை கொடுங்க ப்ரோ, கூச்சப்படாமல் கேட்டுட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே கிராண்டட்னு சொல்லிட்டாரு. கடைசி 2 பாய்ஸ் ப்ளீஸ். கோமாளி வந்து ஒரு சென்சேஷனல் லிட்டு, சூப்பர் ஸ்டார் கூட வந்து பாராட்டினாரு. சூப்பர் ஸ்டார் இப்போ இதுக்கும் இப்போ இந்த படத்துக்கும் டியூடுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? கோமாளிக்கும் டியூடுக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து அதில் பாராட்டினாரு, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? சூப்பர் ஸ்டார் பாராட்டினாரு, டூட் கோமாளிக்கா? இல்லை பாராட்டல. இல்லை, நான் ஃபோட்டோவை பார்த்து அது கோமாளிக்கு இல்லை, லவ் டுடேக்கு பாராட்டினாரு. ஆமாம், ஓகே. இல்லை அதான் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? கோமாளிக்கும் டியூடுக்கும் ஹிட்டுக்கு கோமாளிக்கும் டூடுக்கும் என்ன வித்தியாசமா? படமா கேக்குறீங்களா? என்ன ஃபீலிங்கா அவர் என்ன ஃபீல் பண்ணாரு, ஒரு டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணாரு, ஆக்டரா என்ன ஃபீல் பண்ணாருன்னு கேக்குறேன். அது டைரக்டர், இது ஹீரோ இல்ல. கோமாளி வந்து வரும்போது கிட்டத்தட்ட எல்லாம் அவ்வளோதான், இதுக்கு மேலே லைஃபே சூப்பர் அப்படின்னு நினச்சேன். அந்த ஹிட் வந்துட்ட பிறகு டூடு வந்துட்ட பிறகு தெரியுது அந்த மாதிரி ஒரு பாயிண்டே இல்லைன்னு. நம்ம போயிட்டே தான் இருக்கும். நீங்க நல்லா போயிட்டே இருக்கணும், நாங்களும் பார்த்துட்டே இருக்கணும். நீங்க என்ன படிக்கிறீங்க? ஏவியேஷன். இவரை நம்பி எப்படி ஃப்ளைட்டை கொடுக்குறதுன்னு தெரியல. சார் நீங்க சொல்லுங்க சார், எந்த டிபார்ட்மெண்ட் சார் நீங்க? நர்சிங் டிபார்ட்மெண்ட். ஐ எம் ஃபாசில் அஹ்மத், தனலட்சுமி சீனிவாசன் நர்சிங் காலேஜ். சார் நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். உங்கள் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி சார் இன்ஸ்பயர் எழுதுறீங்க ஸ்கிரிப்ட்? உங்கள் லைஃப்பில் நடந்ததா? சம்டைம்ஸ் ட்ரபிள் வந்துருச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபுல்லாக ஸ்டோரியில் ஸ்மாலாக ட்ரபிள் வரும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, கதை இன்ஸ்பிரேஷன் வந்து நம்மளை சுற்றி தான், அந்த கதை தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே நம்ம லைஃப்பில் இருக்கிற கதைகள் தானே. ஸோ அந்த இதுதான். அதில் ஏதாவது அப்டக்கிள்ஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா இருப்பேன். ஒரு வாரம் சும்மா இருப்பேன், யோசிச்சுட்டு இருப்பேன், அவ்வளோதான். எப்போனா அதுக்கப்புறம் ஆனால் அந்த முயற்சியை கைவிட மாட்டேன், அதை எடுத்து வைக்க மாட்டேன். இதுதான் பண்ணுறேன்னு முடிவு பண்ணுவேன். எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, அதுதான் பண்ணுவேன், அவ்வளோதான். சூப்பர் சார். தட் ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கும் வந்து எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பிஆர் பயிலுங்க, இன்னும் சூப்பராக மாசாக வரீங்க. ஓகே சார், உங்கள் சார்பாக சொல்லிட்டு சார். ஓகே, தேங்க்யூ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரேம்ப் வாக் கடைசியா நீங்க போகும்போது கண்டிப்பாக அந்த ரேம்ப் வாக் இருக்கு. ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நன்றி. தேங்க்யூ வெரி மச். 60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி.